நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பதிவை பார்க்க போகிறோம். சனிப்பெயர்ச்சி பலன். திருக்கணிதப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று சனிப்பெயர்ச்சி நடக்க உள்ளது. இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக சனினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. ஏன்னா சனி பகவான் நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு கெட்ட வழக்கத்தை நம்ம விரலை வச்சே நம்ம கண்ணை குத்துற மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை மூலமாகவே சில சங்கடங்களை ஏற்படுத்தி சரி செய்யக்கூடியவர். அப்போ நமக்கு சில சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். சனி பகவான் பெயர்ச்சி ஆகின்ற அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சோதனைகள் இருக்கும். நாம் பொதுவாக சனி பகவானிடம் சரணாகதி அடைந்தால் சனியோட பாதிப்பு கண்டிப்பாக இருக்காது. சனி பகவான் பொதுவாக நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், அவருடைய வெல்விஷர் உறவினர் அவரை ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வராருன்னா என்னை கொண்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டான்னு சொல்லக்கூடாது. நம்ம நம்மளோட உடல் நலம் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிகிச்சைக்காக நம்மளை ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தது தான் உண்மை. அது மாதிரி தான் சனி பகவான் நம்மளை நல்வழிப்படுத்துவதற்கு நமக்கு சில சோதனைகள், சில போதனைகள், சில வேதனைகள் தரக்கூடியவர் தான். அப்போது நம்ம சனி பகவான் நமக்கு கெடுதல் பண்ணிட்டார்னு சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் லாஜிக்காக சரிப்பட்டு வராது. ஆகவே சனி பகவான் நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு நீதி தேவன் போல சில முயற்சிகளை மேற்கொள்வார். அதுதான் நம்ம இந்த சனியோட சஞ்சாரம் சொல்லுகின்ற பலன். இந்த நேரத்தில் சில ராசிகளுக்கு சனி பகவானோட சஞ்சாரமானது கொஞ்சம் வேகமான முயற்சியாக இருக்கும். நம்ம சொன்னப்போ உடனே கேட்கலைன்னா நமக்கு கொஞ்சம் அதிரடியான முயற்சிகளை சனி பகவான் மேற்கொள்கிற மாதிரி. உதாரணமாக இப்போ சனி பகவான் 29 மார்ச் 2025 அன்று அதிகாலை இரவு மணி 9:43 கும்பராசியில் பூரட்டாதி 3வது பாதத்திலிருந்து பூரட்டாதி 4வது பாதமாக மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அப்போது மீன ராசியை பொறுத்தவரை இது ஜென்ம சனியாக மாறுகிறது. கும்ப ராசியை பொறுத்தவரை பாத சனியாக மாறும். மேஷ ராசிக்கு விரய சனி. இது மூன்றும் 7.5 சனி பிடியில் இருக்கின்ற 3 ராசிகள். 3க்கு 7.5ன்னு சொல்லலாம். இதை தவிர தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக, அதாவது அஷ்டம சனியில் பாதி. அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும் கன்னி ராசிக்கு கண்ட சனியாகவும் இருந்து பலாபலன்களை தர இருக்கிறார். இப்போது அந்த விரய சனி, பாத சனி, ஜென்ம சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, இதுக்கெல்லாம் கொஞ்சம் சோதனைகள் அதிகமாக இருக்கும். இப்போ நமக்கு சாதாரண ஜுரமாக இருந்தால் நம்ம சின்ன மருந்து வீட்லேயே நம்ம போட்டுக்கிறோம். ஆனால் அதுவே நமக்கு தொடர்ந்து ஜுரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கிறோம், அங்கே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம். அங்கே வேறு மாதிரியான சிகிச்சை முறைகள், கொஞ்சம் கடுமையான சிகிச்சை முறைகள் இருக்கும். அது மாதிரி தான் இந்த மாதிரி அந்த கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடுமையான சிகிச்சை அப்படின்னு தான் சொல்லணும். பகவானை பொறுத்தவரை இந்த முக்கியமான ராசிகளில் கொஞ்சம் சோதனைகளை அதிகமாக செய்து நமக்கு நல்வழிப்படுத்துகின்ற ஒரு முயற்சியில் இருப்பார்.
அதே நேரம் நமக்கு இந்த மகர ராசியை பொறுத்தவரை 7 சனி முடிய போகிறது. அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் 2வது வீட்டில் கடைசி 7 சனி 2.5 வருடங்கள் இருந்து வந்த மகர ராசி அன்பர்கள் இப்போ 3வது வீட்டுக்கு சனி பகவான் பயிற்சியாக போகிறார். கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு போகும்போது மகரத்திலேருந்து அது 3வது வீடாக அமையும். பொதுவாக அந்த 3வது வீடு, 6வது வீடு, 10வது வீடு, 11வது வீடு ஆகிய இடங்கள் சனி பகவானுக்கு மிக மிக சிறப்பான இடங்கள். அந்த இடத்துல நல்ல பலன்களை சனி பகவான் தரக்கூடியவராக இருப்பார். பொதுவாக நம்ம அஷ்டம சனின்னு பார்த்தோம், அர்த்தாஷ்டம சனி பார்த்தோம், ஜென்ம சனி, 7 சனி, கண்ட சனி. இந்த மாதிரியான சனி பகவானுடைய சோதனை காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் சனி திசை சனி புக்தி நடக்கிறதோ அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 4 பேர் இருக்காங்க. நமக்கு ஏதாவது உதவிகள் செய்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம பஸ்ஸில் போகும்போதோ அல்ல வெளியில் எங்கேயாவது போகும்போது நமக்கு ஏதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருதுன்னா நமக்கு உதவி செய்யறதுக்கு கூட ஆள் இல்லை. தெரியாதவங்க சில பேர் செய்யலாம். ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க செய்கிற மாதிரி நம்பி நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அது மாதிரி தான் யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய சோதனை கட்டத்தில் இருக்காங்களோ, அந்த ராசியில் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு சனி திசையோ சனி புக்தியோ வந்தால் அவங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை பண்ணாது. அவங்க போன ஜென்மத்தில் பண்ண நன்மைகள் கை கொடுக்காது. அவங்கள தூக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அவங்க சோதனைகளை கொஞ்சம் கடுமையாக சந்திக்க வேண்டியிருக்கும். அவ்வளோதான். அதே நேரத்தில் சனி பகவானுடைய பார்வையானது 3, 7, 10 ஆகிய ராசிகளில் விழும். அப்போ மீன ராசியிலேருந்து சனி பகவானுடைய பார்வையானது ரிஷப ராசியிலும், கன்னி ராசியிலும், அதே மாதிரி தனுசு ராசியிலும் விழும். அப்போது இந்த 3 ராசிகளில் சனி பகவானுடைய பார்வை விழும்போது சனியோட பார்வை எந்த ராசியில் விழுதோ அந்த வீட்டுக்குரிய காரகத்துவம் பாழகும். அந்த வீட்டுக்குரிய காரகத்துவம் சற்று பாழடையக்கூடிய தன்மை இருக்கும். குரு பார்வை கோடி நன்மை தரும். ஆனால் சனி பார்வை அந்த அளவுக்கு நன்மைகளை தராது. அது சோதிக்கின்ற காலமாக இருக்கும். ஏற்கனவே தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, கன்னி ராசிக்கு கண்டக சனி. அப்போது இந்த 2 ராசிகளும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். இந்த 2 ராசிகளுக்குரிய ஜாதகர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி பகவானோட பரிகாரம் விநாயகரை வழிபடுறது, அதே மாதிரி ஆஞ்சநேயரை வழிபடுறது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் நம்ம தப்பு செய்யாமல் இருந்தால் சனி பகவான் நம்மளை எதுவுமே பண்ணாது. நம்ம தவறு செய்யாமல் யாருக்கும் கெடுதி நினைக்காமல் இருந்தோம் என்றால் சனி பகவானுடைய சோதனை எந்த விதத்திலும் நம்மை பாதிக்காது. ஆகவே இந்த சனி பயிற்சி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து இந்த வருடம் சனி பயிற்சி பலன்களை பார்க்குறப்போ சனி பயிற்சி பலனானது பொதுவாக 2.5 வருஷங்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும். மொத்தம் 30 வருஷம் சனி பகவான் 12 ராசியும் சஞ்சாரம் செய்வதற்கு ஆகும். இந்த 12 ராசிகளுக்கும் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய 30 வருடம் ஆகும். அதனால்தான் 30 வருடம் வாழ்ந்தாரும் இல்லை, 30 வருடம் தாழ்ந்தாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சனி பகவான் 30 வருடங்கள் சஞ்சாரம் செய்வது தான் வாழ்க்கையின் சுழற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த 2.5 வருடங்கள் சனி பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற போது அது அந்தந்த ராசிக்குரிய பலன்களை தரும். இந்த வருடம் பொதுவாக 2 வருடம் 2 மாதம் மட்டுமே மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதுலேயும் அதிசாரம் இருக்குது, வக்கரம் இருக்குது. இந்த சனி பயிற்சியானது ஜூன் மாதம் 2027 வரை நடைபெற இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தொடர்ந்து குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாமே இந்த வருடம் மே மாதம் காலவாக்கில் வர்றதுனால
பிரத்யேகமாக சனி பயிற்சியை மாத்திரம் இப்போ பார்ப்போம். ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. அன்பிற்கினிய மிதுன ராசி என்பர்களே, மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சனி பயிற்சி பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சனி பகவான் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். ஆகவே மிதுன ராசிக்கு 10வது இடத்துல சனி வரப்போகிறார். இதுவரைக்கும் பாக்யஸ்தானம்னு சொன்ன 9வது இடத்துல ஓடிப்போனவனுக்கு 9ல் சனின்னு சொல்லுவாங்க. அப்போ 10வது இடம் ஜீவனஸ்தானத்துக்கு சனி பகவானை பொறுத்தவரை 3, 6, 11 ஆகிய இடங்கள் சிறப்பானது. அப்போது இப்போ 10வது இடத்துக்கு சஞ்சாரம் செய்கின்ற சனி பகவான் நல்ல பலனை தான் தரப்போகிறார். பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தரப்போகிறதில்ல. வேலை விஷயமாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பொதுவாக 10வது வீடு அப்படிங்கிறது அழுத்தம் சார்ந்த ஒரு விஷயம். வேலை, தொழில், வியாபாரம், கால் முட்டு, அதே நேரத்தில் உஷ்ணம் சார்ந்த விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய இடங்கள். வேலையில் ஜாதகருக்கு இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு அழுத்தம் இருக்கும். பொதுவாக கொஞ்சம் யோசித்து மெதுவாக செயல்படக்கூடிய ஜாதகர் வேகமாக செயல்பட வேண்டியிருக்கும். ஒரு டார்கெட்டை கொடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணி இந்த இதுக்குள்ளே நீ முடிக்கணுங்கும்போது ஒரு விதமான அழுத்தம் ஏற்படும். வேலை ஈஸி தான், ரெகுலராக பண்ணுறது தான். ஆனால் இவ்வளவு வேலையை இந்த காலகட்டத்துக்குள்ளே செய்கிறதுங்கிறது பொதுவாக சனியினால் ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ மிதுன ராசியை பொறுத்தவரை புதன் அதிபதி. அவங்க எப்படியாவது புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. 2வது சனி பகவான் மிதுன ராசியை பொறுத்தவரை நல்ல இடத்துல தான் இருக்கார். 3, 6, 10, 11 அப்படிங்கிறது சனிக்கு சிறப்பான இடங்கள். அதனால் சனியோட சஞ்சாரம் மிதுன ராசிக்கு சிறப்பானது தான். சனியோட ஆதிபத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8, 9க்குரிய ஆதிபத்தியம் பெற்றவர் சனி பகவான். அதுதான் கொஞ்சம் இடிக்குது. 9 அப்படிங்கிறது பாக்யஸ்தானம், மேல் படிப்பு, தந்தையார் பற்றி சொல்லுகின்ற பித்ருஸ்தானம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடங்கள். ஆகவே ஜாதகருக்கு மேல் படிப்பு சம்பந்தமான கொஞ்சம் அழுத்தம் இருக்கும். நம்ம எந்த படிப்பு படிக்கலாம், எந்த கண்ட்ரிக்கு போய் படிக்கலாம், வெளிநாட்டுக்கு போகலாமா, இங்கேயே படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பெரிய விஷயம் இல்லை, இது நம்ம முன்னேற்றத்துக்கான ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதில் ஒரு குழப்பம், அதில் ஒரு யோசனை, என்ன செய்யலான்னு சிந்திக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. என்ன பண்ண முடியும் யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லாதவங்களை விட நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், எதை படிக்க போகிறோம், எப்படி இருக்க போகிறோன்னு சிந்திக்கிறது நல்லது தான். அப்போது சனி பகவான் 10வது இடத்துல இருந்து தந்தையாருடைய விஷயத்தில் சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவார். நம்ம வீட்டில் இதை பண்ணணும் அப்படின்னு நம்மளை சொல்லும்போது நமக்கு ஏற்படுகின்ற அந்த அழுத்தமானது அது காலகட்டத்தில் நமக்கு ஒரு பிரச்சனையாக, மனசு சம்பந்தமான பிரச்சனையாக மாறும். நம்மோட சுயமாக சிந்தித்து செயல்படுறதை விட மற்றவங்க சொல்லி நம்ம செய்யும்போது அதில் ஒரு கஷ்டம் இருக்கும். தோல்வி அடைஞ்சாலும் நம்மளே முயற்சி பண்ணோம், தோல்வி அடைஞ்சோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கும். எல்லாமே பிரச்சனை தான் வாழ்க்கையில். நம்ம ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள். இப்போ தந்தையாருடைய ஆலோசனை மூலமாக அல்லது தந்தையாருடைய நலன் கருதி சில விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கும். சில பேருக்கு தந்தையாருடைய உடல் பாதிப்புக்காக ஏதாவது செலவு செய்கின்ற ஒரு தன்மையும் இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வருகின்ற ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்கும். சனியோட பார்வையானது 3, 7, 10 பார்வை கொண்டது. அந்த சனியோட பார்வை 12, 4, 7 ஆகிய இடங்களில் வருது. ஆகவே இந்த நேரத்தில்
ஜாதகருடைய பலாபலன்கள் அப்படின்னா 12 விரயத்தை காட்டும், சயன சுகத்தை காட்டும், அலைச்சலை காட்டும், தூக்கமின்மையை காட்டும். இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் 4வது வீடுங்கிறது சுகஸ்தானம், வீடு வாசல் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது. அந்த இடத்துல சனியோட பார்வை வேறுதனால வீடு சம்பந்தமாக அல்லது நிலம் சம்பந்தமாக ஏதாவது பத்திரங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறோன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பத்திரங்களை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்கணும். ஒரு 5000 ரூபா செலவாகுமேன்ட்டு லீகல் ஒப்பீனியன் வாங்காமே வீடு வாங்குறதெல்லாம் தப்பு. நம்ம அதிகமாக பணம் முதலீடு செய்கிற இந்த நேரத்தில் நம்ம பத்திரங்களை சரி பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தாயாருடைய உடல், அதே நேரத்தில் தாயாருடைய உடல் சார்ந்த சில செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தாயார் மூலமாக சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கும். 4வது வீடுங்கிறது சுகஸ்தானம், கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். படிப்பு சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடியதாகவும் இருக்கும். நம்முடைய காலேஜ் கல்லூரி வாழ்க்கை போன்ற விஷயங்களில் புதிய முயற்சிகள் இருக்கும். திருமணம் கைகூடி வருகின்ற காலகட்டமாக இருக்கும். ஆகவே மிதுன ராசியை பொறுத்தவரை சனியினுடைய சஞ்சாரமானது சற்று சராசரியான பலாபலன்களை தரும். பொதுவாக 10வது இடத்துல சனி இருக்கிறது நல்லது தான். ஆனால் வேலை சார்ந்த அழுத்தம், தொழில் சார்ந்த அழுத்தம், வியாபாரம் சார்ந்த அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ வியாபாரத்தில் முன்னேற்றம் இருந்ததுனாலும் வியாபாரத்தில் நம்ம அதிகமாக நேரம் செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். வளர வளர நமக்கு அது சார்ந்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு பயனுள்ள சங்கடங்கள் அதிகமாக இருக்கும். நல்ல முயற்சிகளை, புதிய முயற்சிகளை எடுக்கின்ற காலகட்டமாக இருக்கும். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய கடகராசி அன்பர்களே, இன்றைக்கி நம்ம 29 மார்ச் 2025 அன்று நடைபெற இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி பலன்கள் கடகராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கடகராசியை பொறுத்தவரை சனி பகவான் 9வது இடம் என்று சொல்லப்படுகின்ற பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். சனியோட ஆதிபத்தியம் அப்படின்னு எடுத்தோன்னா 7, 8 ஆகிய இடங்களை குறிக்கிறது. பொதுவாக இந்த பயிற்சி பலன்கள் ஆதிபத்தியம் சார்ந்தோ அல்லது அது சஞ்சாரம் செய்கின்ற இடத்தை சார்ந்தோ பலன்களை தரும். அப்போது கடகராசியை பொறுத்தவரை 7, 8, 9 ஆகிய இடங்கள் சார்ந்த காரகத்துவம் பெற்ற பலாபலன்களை பொதுவாக தரும். 9வது இடம் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஜாதகருடைய பாக்யஸ்தானம், இஷ்ட தெய்வம், பித்ருக்கள், நம்ம செய்கிற வேலை தொழிலில் ஏதாவது மாற்றம், சமூக சேவை, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது. அப்போது இந்த நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ராகுவோ சூரியனோ கொஞ்சம் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்தால் அரசியலில் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது அரசியலில் இதனால் வரைக்கும் நம்ம பட்ட பாடுக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும். ஒரு எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அல்லது ஒரு வார்டு சீட், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு அரசியலில் அடுத்த படிக்கு போகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். பொதுவாக சனி பகவான் 7வது வீட்டு சம்பந்தமான இடங்களில் சஞ்சாரம் ஆதிபத்தியம் பெற்ற காரணத்தினால் திருமணம் கைகூடி வருகின்ற வாய்ப்புகளும் இருக்கும். திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் எளிதாக முடியும். அதே நேரத்தில் நம்ம வேலையில் இருக்கோம், நீண்ட நாட்களாக வேலை பார்த்து வரோம். இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த சனி 9வது இடத்துல சஞ்சாரம் செய்கின்ற நேரத்தில் ஓய்வூதிய கொடை போன்ற விஷயங்கள், நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் நம்ம கைக்கு வருகின்ற காலகட்டமாக இருக்கும். தந்தையார் சார்ந்த ஏதாவது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு விஷயம் அவருக்காக நம்ம ஏதோ செய்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும்.
தந்தையாருடைய நலன் கருதி நம்ம அவருக்கு பண உதவியோ அல்லது அதே நேரத்தில் அவருக்கு சிகிச்சைக்கான பண உதவியோ தர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். ஒன்பதாவது இடம் அப்படிங்கிறது நம்முடைய தொடை சார்ந்த இடங்களை சொல்லக்கூடியது. அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் சிகிச்சைக்காக செலவு செய்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் சனி பகவானுடைய ஆதிபத்தியம்னு பார்த்திங்கன்னா 7, 8 ஆகிய இடங்களுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர். 7ங்கிறது கணவன் மனைவி நண்பர்கள் பற்றி தொழில் கூட்டாளிகள் பற்றி சொல்லக்கூடிய இடங்கள். ஆகவே கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன உரசல்கள் அல்லது கணவன் மனைவி 2 பேருமே மற்றவர்களுக்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். கணவனாக இருந்தாலும் மனைவி ஏதாவது உடல் நலம் பாதிக்கின்ற வகையில் கணவன் சமைக்கிற வேலையை சேர்த்து செய்யணும். அதே மாதிரி பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவர் வேலை செய்து கொஞ்சம் அதிகப்படியான சம்பாத்தியம் பெறுகின்ற சூழ்நிலை ஏற்படும். கடகராசியை பொறுத்தவரை இந்த நேரத்தில் 8வது வீட்டுக்கும் அவர் தான் ஆதிபத்தியம் பெறுகிறார். 8வது வீடு அப்படிங்கிறது நம்முடைய தீராத கடன், பகை, நோயை பற்றி சொல்லுகின்ற இடம். நமக்கு நீண்ட நாட்களாக உபாதைகள் தந்து கொண்டிருந்த ஏதாவது ஒரு நோய்க்கான சிகிச்சையை செய்யணும், அறுவை சிகிச்சை செய்து அல்லது தீவிரமான சிகிச்சைக்கு உட்படுத்தி கொள்ளுதல் போன்ற விஷயங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நம்முடைய நோய்க்கான விமோசனம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது இந்த கடகராசியை பொறுத்தவரை 9வது வீட்டுக்கு சஞ்சாரம் செய்கிறது ஒரு விதத்தில் ஓடிப்போனவனுக்கு 9ல் சனின்னு சொல்லுவோம். சற்று கொஞ்சம் சிரமமான பலன்களை தந்தாலும் முடிவில் சுபம் அப்படிங்கிற அளவுக்கு நன்மைகளுக்காக அல்லல் படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். சனியோட பார்வையானது 3, 7, 10 பார்வையானது கடகராசிக்கு 11, 3, 6 ஆகிய இடங்களில் போயிடுது. 11ங்கிறது லாபஸ்தானம், 3 அப்படிங்கிறது சனியை பொறுத்தவரை சிறப்பான இடம், முயற்சி ஸ்தானம்னு சொல்லலாம். ஐடி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது. 6 அப்படிங்கிறது ருணருத்ர ரோகஸ்தானம். அப்போது உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரலாம். நமக்கு வரவேண்டிய பணம் லாபமாக இருந்தாலும் அது தாமதப்படுகின்ற ஒரு தன்மை இருக்கும். நம்மளோட எண்ணங்களில் ஒரு பேராசை அதிகமாக இருக்கும். நம்மளோட உயரம் தெரியாமல் முயற்சி செய்கின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் செய்கிறது கூட சில சமயங்களில் பிரச்சனையாக மாறும். முயற்சிகள் செய்யாமல் அது பாட்டுக்கு நடக்கிற மாதிரி விட்டுட்டோம்னா பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா 3வது இடத்தை சனி பகவான் பார்க்குறார். 3வது இடம் முயற்சி ஸ்தானம், கம்யூனிகேஷன். நம்ம பேச்சை கவனமாக இருக்கணும், பேச்சை குறைச்சிக்கிறது, மௌன விரதங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சுபமாக இருக்கும். பேச்சினால் சில பிரச்சனைகளை சந்திக்கின்ற காலகட்டமாக இருக்கும். ஆகவே கடகராசியை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி சனி பேச்சினால் முடிவில் சுபம்னு சொல்லுகின்ற வகையில் நன்மைகள் முடிவாக இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கஷ்டப்பட்டு நன்மைகளை தேடி செல்லுகின்ற காலகட்டமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.